நேயர்களே, வெல்கம் டு AweSam வீடியோஸ் சேனல். பொதுவா நம்ம எல்லாருக்குமே நட்சத்திரங்களையும் நிலாவையும் மேலும் வானில் இருக்கும் பல அதிசயங்களையும் பற்றி தெரிஞ்சுக்க ரொம்ப பிடிக்கும். அப்படி இருக்க இதெல்லாம் தத்ரூபமா கண்ணு முன்னாடி கொண்டு வந்து காட்டினா எப்படி இருக்கும்? வானியல் நிகழ்வுகள்ல உங்களுக்கு ஆர்வம் இருந்தா இந்த வீடியோவை மறக்காம பாருங்க. இந்த கொரோனா காலகட்டத்துல குழந்தைகளுக்கு பிராக்டிக்கல் லேர்னிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் சுத்தமா இல்லாம போயிடுச்சுங்க. இதனால பெற்றோர்கள் மிகவும் கவலைப்பட்டுட்டு வரீங்க இல்லையா? உங்க குழந்தைகளின் அறிவை வளர்க்க சென்னையில் இருக்கும் பிர்லா பிளானட்டரியம் கண்டிப்பா ஒரு சிறந்த இடமா இருக்கும். என்னதான் மால்ஸ், தியேட்டர்ஸ்னு போனாலும் என்டர்டெயின்மெண்ட் பிளஸ் எஜுகேஷன் இது ரெண்டும் சேர்ந்த இடம் வேணும்னா நீங்க கண்டிப்பா இந்த பிளேஸை சூஸ் பண்ணலாம். இந்தியாலேயே மொத்தமா 3 இடங்கள்ல தான் பிர்லா பிளானட்டரியம் அமைக்கப்பட்டிருக்கு. அதுல சென்னையும் ஒன்று. சென்னையின் மிகவும் பசுமையான இடம் என்று அறியப்படும் அடையார் பகுதியில் பெரியார் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்டர்ல தான் இந்த பிளானட்டரியம் அமைஞ்சிருக்கு. இந்த சென்டர் 1983ஆம் ஆண்டு தமிழக அரசினால் நிறுவப்பட்டது. மேலும் 1988ஆம் ஆண்டிலிருந்து பிர்லா பிளானட்டரியம் ஃபுல் ஃபிளெஜ்டா ஃபங்க்ஷனாக ஆரம்பிச்சது. பெருமை வாய்ந்த இந்த பிர்லா பிளானட்டரியம்க்கு ஒரு வர்ச்சுவல் டூர் போலாமா? இந்த பிளானட்டரியம் ஒரு தியேட்டர் போல வடிவமைக்கப்பட்டுள்ளது. இதோட ஷேப் பார்த்தோம்னா ஹெமிஸ்பியரிக்கல் வடிவத்துல கட்டியிருக்காங்க. பார்வையாளர்கள் இங்கு சென்று சாய்ந்தவாறே நம்மளோட எர்த், ஸ்கை, ஸ்டார்ஸ், கேலக்சிஸ் பற்றிய பல உண்மைகளை தெரிஞ்சுக்கலாம். மேலும் இப்படி சாஞ்சு பார்க்கறதால நேரடியா வானமே நம்ம கிட்ட இருக்க மாதிரி நம்மளால ஃபீல் பண்ண முடியும். இந்த பிளானட்டோரியம் தொடங்கி கிட்டத்தட்ட 30 வருடங்கள் ஆகிய நிலையில் இதுவரை இங்க 60 லட்சம் பார்வையாளர்கள் வந்திருக்காங்களாம். இதே போல் எல்லா மாதமும் 3ஆம் புதன்கிழமைகளில் இங்க நடக்கும் மீட் யுவர் சயின்டிஸ்ட் அப்படிங்கிற ப்ரோக்ராம் குழந்தைகளுக்கு மிகவும் யூஸ்ஃபுல்லா இருக்கிறதா பல பெற்றோர்கள் தெரிவிச்சிருக்காங்க. இது கூடவே இங்க இன்னொரு உற்சாகமான ஆக்டிவிட்டியும் நடந்துட்டு வருது. அதுதான் நைட் ஸ்கை அப்சர்வேஷன். அதாவது எல்லா மாதமும் 2ஆம் சனிக்கிழமைகளில் டெலிஸ்கோப் மூலம் வானியல் நிகழ்வுகளை காண பொதுமக்களும் மாணவர்களும் அனுமதிக்கப்படுறாங்களாம். அண்ட் இது முழுக்க ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் என்பது குறிப்பிடத்தக்கது. இதை தவிர அடிப்படை அறிவியல் பற்றிய லெக்சர் கம் டெமோ போன்ற பல்வேறு விஷயங்கள் மாணவர்களுக்கு பயனுள்ளதாய் அமைகிறது. நேர்லே மரீனா பீச்ல இருந்து மகாபலிபுரம் கேவ்ஸ் வரைக்கும் சென்னைக்கு பல முகங்கள், பல பெருமைகள் இருக்கு. ஆனா இது எல்லாத்தையுமே தாண்டி இந்திய அளவுல சென்னைக்கு கிடைச்சிருக்க ஒரு பெருமைனா அது பிர்லா பிளானட்டரியம்னு சொல்லப்படுற பிர்லா கோளரங்கம் தான். நீங்க இந்த பிளேஸ் ஆல்ரெடி விசிட் பண்ணிருக்கீங்களா? அப்போ உங்களோட அனுபவம் பத்தி எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க.